Hello students, this is Pavitra. Welcome back to my YouTube channel Chemistry with Pavi. So in this video we are going to talk about product development. Okay, இது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான யூனிட் 3 ஓகேவா சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸில் ஒன் ஆஃப் த டாபிக் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை எதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பிகாஸ் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறேன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கப்பா. ஓகேவா. ஓகே. ஸோ ஓகே, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட்டை எப்படியெல்லாம் நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்றது தான் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் எ நியூ ப்ராடக்ட் ஆர் இம்ப்ரூவிங் ஆன் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். ஓகே, கிரியேட்டு ஆர் இம்ப்ரூவிங். ஓகேவா. ஒரு ப்ராடக்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறத நியூவாக க்ரியேட் பண்ணி அதை டெவலப் பண்ணாலும் சரி, இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டை வந்து அந்த ப்ராடக்ட்டை இன்னும் டெவலப் பண்ணாலும் சரி, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. டு மீட் கஸ்டமர் நீட்ஸ், கஸ்டமருடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணணும். ஃப்ரம் ஐடியா ஜெனரேஷன் டு ஃபைனல் மார்க்கெட் லான்ச் வரைக்கும் நம்ம அதை வந்து எப்படி வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கிறதுலேருந்து அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுற வரைக்கும் அந்த ப்ராடக்டுடைய டெவலப்மெண்ட்டு அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. புரியுதா. ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டுடைய இம்ப்ரூவிங் அதை வந்து இது பண்ணணும். அந்த ப்ராசஸ் பேர் தான் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சம் ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகேவா. ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி பண்ணலாம் அப்படின்றத யோசிப்போம். ஐடியா ஜெனரேஷன்ஸ். ஓகே, ஐடியா ஜெனரேஷன்ஸ் அப்படின்னா கலெக்டிங் நியூ ப்ராடக்ட் ஐடியாஸ். நியூ ப்ராடக்ட் எப்படி வந்து ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்றத ஐடியா வந்து கலெக்ட் பண்ணணும். யார்கிட்டேருந்து, கஸ்டமர்கிட்டேருந்தே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியாவை வந்து கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் அது மார்க்கெட்டில் இருக்கிற அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டெவலப் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஐடியா ஸ்க்ரீனிங் அப்படின்னா செலக்டிங் தி பெஸ்ட் ஐடியா பேஸ்ட் ஆன் ஃபெசிபிலிட்டி அண்ட் டிமாண்ட். ஓகேவா. இப்போது நிறைய ஐடியாஸ் இருக்கும், நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. அந்த நிறைய பேர் நிறைய ஐடியாஸை கொடுக்குறதுலேருந்து நம்ம ஒரு 2-3 ஐடியாஸை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி, ஓகேவா, ஃபெசிபிலிட்டி அண்ட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐடியாவுக்கு ஏற்ற இந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணால் மார்க்கெட்டில் நல்ல மூவ் ஆகுமா அப்படின்றத டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஓகேவா. அண்ட் தென் கான்செப்ட் டெவலப்மெண்ட். கான்செப்ட் அப்படின்னா அந்த ப்ராடக்டுடைய டிசைன் அண்ட் தென் எப்படி வந்து அதை வந்து மேக் பண்ணலாம் அப்படின்றத ஃப்யூச்சரில் அது வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படின்றத இது பண்ணுறது. ஓகேவா. டிசைன் பண்ணுறது தான் கான்செப்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் டிசைன். ஓகேவா. ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னா க்ரியேட்டிங் ப்ரோட்டோடைப்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கும், அதுக்கு ஏதாவது ஒரு டைப்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா. எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது வந்து அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அது சேஃப்டியாக, நம்ம லாங் டைம் யூஸ் பண்ண முடியுமா, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம மார்க்கெட்டில் லான்ச் பண்ணணும். ஓகேவா. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன். ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா. தென் மார்க்கெட் லான்ச். மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஓகே, ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இது கேட்பாங்க. இதே மாதிரி டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்டும் இருக்குது, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டும் இருக்குது. இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா. வீடியோஸை வந்து வியூஸ் அதிகமாக போகவே மாட்டுது, ஏன்னு தெரியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே. ஸோ ஓகே, தேங்க்யூ, ஹாவ் எ நைஸ் டே.